நம்ம எல்லாருமே சின்ன வயசுல இருந்தே இதை கேட்டு கேட்டு வளர்ந்துருப்போம் இல்லையா? கண்ணுக்கு ஏதாவது பிரச்சனைனா பெரியவங்க உடனே சொல்றது நல்ல கேரட் சாப்பிடு சரியாயிடும்னு தான். இது நம்ம மனசுல ஆழமா பதிஞ்சு போன ஒரு விஷயம். ஆனா ஒரு நிமிஷம் யோசிங்க. கேரட்டை விட பல மடங்கு சக்தி வாய்ந்த ஒரு பொருள் நம்ம கிச்சன்லயே இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, இந்த ஒரு சின்ன கேள்விதான் கண் ஆரோக்கியத்தை பத்தின நம்மளோட மொத்த பார்வையுமே மாத்தப் போகுது. வாங்க அந்த ரகசியம் என்னன்னு பார்க்கலாம். சரி, முதல்ல பிரச்சனை இங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். பொதுவா நமக்கு 60 வயசுக்கு மேல ஆக ஆரம்பிக்கும்போது நம்ம கண்கள்ல இருக்கிற ரெட்டினா, மேக்குலா மாதிரியான முக்கியமான பகுதிகள் கொஞ்சம் கொஞ்சமா பலவீனமாக ஆரம்பிக்குது. இது இயற்கையானது தான். நாம சந்திக்கிற பல பார்வை பிரச்சனைகளுக்கும் இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்போ நான் சொல்ற அறிகுறிகள்ல ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு ரொம்பவே கனெக்ட் ஆகுதான்னு பாருங்க. திடீர்னு பார்வை மங்களா தெரியறது, ராத்திரி நேரத்துல வண்டி ஓட்டும்போது ரொம்ப சிரமமா இருக்கிறது, இல்ல நான் கொஞ்ச நேரம் புக் படிச்சாலே கண்ல ஒரு மாதிரி எரிச்சல் வருது. இதெல்லாம் சாதாரணம்னு நாம நினைக்கலாம். ஆனா இது நம்மளோட அன்றாட வாழ்க்கையை எந்த அளவுக்கு பாதிக்குதுன்னு அனுபவிக்கிற நமக்கு தான் தெரியும் இல்லையா? நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஓ வயசாயிடுச்சு இதெல்லாம் வரத்தான் செய்யும்னு சொல்லி இதை பெருசா எடுத்துக்கிறது இல்ல. ஆனா உண்மை என்ன தெரியுமா? இது கண்டிப்பா தவிர்க்க முடியாத ஒண்ணு கிடையாது. கரெக்டான ஊட்டச்சத்து மூலமா இந்த கண் பலவீனமாகிற வேகத்தை நம்மால நிச்சயமா குறைக்க முடியும். அப்போ அந்த சூப்பர் பவர் எதுல இருக்கு? இப்போதான் நம்ம கதையோட ஹீரோக்களை நாம பார்க்க போறோம். அது வேற எதுவும் இல்ல, சியா மற்றும் ஆலி விதைகள். இங்கிலீஷ்ல சொன்னா சியா அண்ட் ஃபிளாக்ஸ் சீட்ஸ். இந்த சின்ன சின்ன விதைகளுக்குள்ள அப்படி என்னதான் சக்தி இருக்கு? வாங்க பார்க்கலாம். இப்ப ஸ்கிரீன்ல பாருங்க. இந்த வித்தியாசம் உங்களுக்கு நல்லாவே புரியும். கேரட்ல இருக்கிற முக்கியமான சத்து பீட்டா கேரோட்டின். அது நம்ம உடம்புக்குள்ள போய் வைட்டமின் ஏவா மாறி கண்ணுக்கு ஹெல்ப் பண்ணும். இது ஒரு தனியாள் செய்யற வேலை மாதிரி. ஆனா இந்த சியா ஆலி விதைகள்ல ஒமேகா 3, லியூட்டின், ஜியாக்சன்ட்னு ஒரு முழு டீமே இருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு ஆள் செய்யற வேலையை விட ஒரு டீம் சேர்ந்து செய்யற வேலை எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும். அந்த மாதிரி தான் இது கண்ணுக்கு ஒரு முழுமையான பாதுகாப்பு கவசத்தையே கொடுக்குது. இங்க அதிக சக்தின்னு நாம சொல்றது ஏதோ எடை போட்டு பார்க்குற மாதிரி நேரடியான அளவீடு கிடையாது. இது ஒரு உருவகம்தான். அதாவது கேரட் ஒரு பர்டிகுலர் வேலையை மட்டும் செய்யுது, ஆனா இந்த விதைகள் அப்படி இல்ல. இது கண்ணோட ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கிற ஒரு சப்போர்ட் சிஸ்டத்தை உருவாக்குது. ஒரு பிரச்சனையை மட்டும் சரி பண்றதுக்கும் அந்த பிரச்சனை வராமலேயே தடுக்கிற ஒரு அமைப்பு உருவாக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அதுதான் இங்க நடக்குது. சரி, அந்த டீம்ல இருக்கிற ஒவ்வொருத்தரோட வேலையும் பார்ப்போமா? முதல்ல ஒமேகா 3. இதை நம்ம கண்ணோட சைலண்ட் கார்டியன், அதாவது ஒரு மறைமுக பாதுகாவலன்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு கண் வறட்சி, ஒரு மாதிரி எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் கண்ணுல இருக்கிற ஈரப்பதம் குறைஞ்சு போறது தான். இந்த ஒமேகா 3 என்ன பண்ணுனா அந்த ஈரப்பதம் குறையாம பாதுகாக்கும். அது மட்டும் இல்ல, கண்ணுக்கு ரொம்ப முக்கியமான பகுதியான விழித்திரைக்கு ரத்த ஓட்டத்தை நல்லா சீராக்கி நம்ம பார்வை தெளிவா இருக்கிறதுக்கும் இது ரொம்பவே உதவுது. அடுத்ததா வர்றவங்க தான் லுடின் மற்றும் ஜியாக்சான்டின். இவங்கள நம்ம கண்ணுக்குள்ளேயே இருக்கிற நேச்சுரல் சன்கிளாஸ்னு சொல்லலாம். ஏன் தெரியுமா? நாம நாள் முழுக்க மொபைல், லேப்டாப், டிவின்னு ஸ்கிரீனுகளையே பார்த்துட்டு இருக்கோம். இதிலிருந்து வர்ற ஹார்ம்ஃபுல் ப்ளூ லைட்டு நம்ம கண்களை பயங்கரமா பாதிக்கும். இந்த 2 பேரும் ஒரு ஃபில்டர் மாதிரி செயல்பட்டு அந்த மோசமான நீல ஒளியை உள்ளே விடாம தடுத்து நிறுத்திடுறாங்க. இதனால நமக்கு ஏற்படுற டிஜிட்டல் கண் அழுத்தம் ரொம்பவே குறையுது. வாவ், இவ்ளோ நன்மைகள் இருக்கான்னு நீங்க நினைக்கலாம். சரி, இப்போ ரொம்ப முக்கியமான கேள்வி. இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு, ஆனா இது எப்படி நம்ம டெய்லி லைஃப்ல சேர்த்துக்கிறது? இது ஏதும் பெரிய கஷ்டமான வேலையா? இல்லவே இல்லைங்க, ரொம்ப ரொம்ப சுலபம். தினமும் ஒரு டீஸ்பூன் இல்லனா 2 டீஸ்பூன்ல ஆரம்பிங்க. அதுவே போதும். சியா விதைகளை தண்ணில கொஞ்ச நேரம் ஊற வச்சிங்கன்னா அது ஒரு மாதிரி ஜெல்லி மாதிரி ஆயிடும். அது அப்படியே எடுத்து உங்க மோர்லயோ தயிர்லயோ இல்லனா பழ சாலட் மேலையும் போட்டு சாப்பிட்டா டேஸ்டும் சூப்பரா இருக்கும். ஆலி விதைகளை லேசா வறுத்து மிக்சில போட்டு ஒரு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் என்ன, சுட சுட ஊத்துற தோசை மேல தூவலாம், இல்லனா நம்ம இட்லி பொடியோட கலந்து சாப்பிடலாம். டேஸ்டும் நல்லா இருக்கும், ஹெல்த்தும் கிடைக்கும். ஆனா ஒரே ஒரு முக்கியமான விஷயம், எதுவுமே அளவோட இருக்கணும். ஓகேவா? ஒரு நிமிஷம், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எச்சரிக்கை. தயவு செஞ்சு கவனமா கேளுங்க. நீங்க ரத்தம் மெலிதாகிறதுக்கு ஏதாவது மாத்திரை எடுத்துட்டு இருந்தீங்கன்னா, இல்ல உங்களுக்கு ஏற்கனவே செரிமான பிரச்சனை இருக்குன்னா, இது நீங்கள ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்க டாக்டர் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுடுங்க. இது ரொம்ப அவசியம். பொதுவாவே நம்ம உணவுல எந்த ஒரு புது மாற்றத்தையும் கொண்டு வரதுக்கு முன்னாடி ஒரு மருத்துவரை கன்சல்ட் பண்றது தான் எப்பவுமே நல்லது. சரி, நாம இப்போ இந்த முழு உரையாடலோட மையப்புள்ளிக்கு வந்துட்டோம். இது வெறும் விதைகள் பத்தின தகவல் மட்டும் இல்ல, கண் ஆரோக்கியத்தை நம்ம பார்க்கிற விதத்தையே மாத்த போற ஒரு புது கண்ணோட்டம் இது. நாம எப்பவுமே ஒரு பிரச்சனைக்கு ஒரு மேஜிக் சொல்யூஷனை தேடிட்டு இருக்கோம். ஆனா வாழ்க்கை அப்படி இல்ல. பிரச்சனை வந்த பிறகு அதை சரி செய்ய ஓடுறதை விட பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே ஒரு பாதுகாப்பை உருவாக்குறது தான் புத்திசாலித்தனம்.
இந்த விதைகள் மட்டுமே எல்லாத்தையும் சரி பண்ணிடும்னு நான் சொல்லல, ஆனா இது நம்ம கண்களை சுத்தி ஒரு சக்தி வாய்ந்த பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கும், அது நிச்சயம். இந்த முழு விஷயத்தையும் ஒரே வரியில சொல்லணும்னா, ஒரு சின்ன விதை உங்க பார்வையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகுது. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, நம்ம கண்கள் தான் இந்த உலகத்தோட அழக நமக்கு காட்டுற ஜன்னல்கள். அந்த ஜன்னல்களை பாதுகாப்பா வச்சுக்க வேண்டியது நம்ம பொறுப்பு இல்லையா? அந்த பாதுகாப்பை நோக்கி முதல் அடி எடுத்து வைக்கிறது உங்க கையில தான் இருக்கு. அந்த நல்ல விஷயத்த நீங்க இன்னைக்கே ஆரம்பிக்க ரெடியா?